ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் வேலிப்பருத்திங்க. ஒரு கொடி வகையை சேர்ந்தது பாருங்கள். எல்லாம் கிராமங்கள்லாம் அந்த வேலி ஓரத்தில் இந்த முள்ளுக்கு வேலிக்கத்தான் செடி மேலெல்லாம் படர்ந்துருக்கும். இது பூ பூத்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து நிறைய மருத்துவ பயன் இருக்குது. இதில் நம்ம காயை வச்சு நல்லா புளிக்குழம்பு வைக்கலாம். காய் வந்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் அந்த சின்ன பாவக்காய் எப்படி வேக வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த பாவக்காய் முந்தி எப்படி சமைச்சோம்னா இந்த மாதிரி விதையோடு இருக்கும். நறுக்கி நிறைய வெங்காயம் பச்சை மிளகாலாம் அறுக்கி வச்சுருப்போம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். சின்ன வெங்காயம் கழுவிட்டு பாவக்காய் கழுவிட்டு நல்லா தாளிதம் பண்ணி நெல்லை பாவக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்பப்போ மூடி வச்சு அப்படியே உப்பு போட்டு தேவையான உப்பு போடணும். போட்டு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்படி அந்த பாவக்காய் வேக வச்ச பிறகு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கடைசி இறக்குறப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் தூவுனிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு வயசானதுனால இது விதையை திங்க முடியல, வாயில் தட்டுங்கிறதுனால அறுத்து இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணியை ஃபுல்லாக சுண்ட விட்ருவோம். விட்டு திரும்ப எப்பயும் போல் தாளிதம் பண்ணி அது இறக்குறப்ப கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுவோம். இப்போ அந்த விதையெல்லாம் கொண்டு போய் இதாக க்ரோ பேக்கில் போட்டு விட்டோம்னா ஏதாவது காய் வந்து உங்களுக்கு எப்போயா காய் கிடைக்கும், செடி வளர்ந்து. இது வந்து பழுபாவக்காய் விதைங்க. இந்த காய் எப்படி சமைக்கிறது, எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் சமைக்கிறப்ப. சுதாகர் கிருஷ்ணன் சாரோடைய தோட்டத்தில் வச்சுருந்தார். அது எப்போயா அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டு டிசம்பர் செடியில் பூ வந்துருக்கு பாருங்க. இப்போ தான் பூ வரவே ஆரம்பிச்சிருக்கு. இங்கே டபுள் டிலைட் எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்க. டபுள் டிலைட் செடியில் ஒரு 10 மொட்டு பக்கத்தில் இருக்கும். இது ஹைப்ரிட் மனோரஞ்சின்னு சொல்லுவோம்ல, லாங்கி இது நிறைய எப்போ பறிச்சிட்டேன். இது இன்னும் மஞ்சள் ஆச்சுன்னா நல்லா ஸ்மெல் வரும். ஈவினிங் அந்த சின்ன தென்றல் காற்று வீசும்லையே அந்த பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மெல் அவ்வளோ அந்த வாசனை நல்லா பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க.